இன்னும் 27 நாள்ல தேர்தலை வச்சுக்கிட்டு நம்ம கட்சிக்காரங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தன் மகனுக்கு எதிரான யுத்தத்தின் அடுத்த கட்ட நகர்வாக ஐயா பாமக என்ற புதிய கட்சியை தொடங்குகிறார் டாக்டர் ராமதாஸ். அகில இந்திய பூதமுக ஐபாமக குட் காம்பினேஷன். எல்லா டிஸ்கஷனும் முடிஞ்சு என்டிஏல இருந்து தொகுதி லிஸ்ட், வேட்பாளர் லிஸ்ட்னு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க. எனக்கு வருத்தம்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கட்சியோட தலைவர். மூப்பனார் காலத்துல இருந்து இந்திரா காந்திக்கே டஃப் கொடுத்த தமாக 5 தொகுதியில நிக்கிறாங்க. இதுல சோகம் என்னன்னா, அவங்க சைக்கிள் சின்னத்துல நிக்காம தாமரை சின்னத்துல நிக்கிறாங்க. முன்னெல்லாம் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ட காணாம அடிக்கணும்னா எங்க கிட்ட ஒரு பழைய சைக்கிள் இருக்குன்னு. இப்ப அந்த சைக்கிளையே காணோம். ஏடிஎம்கே அவங்களோட வேட்பாளர் லிஸ்டும் தொகுதி லிஸ்டும் வெளியிட்டு வராங்க மக்களே. இத்தனை வருஷமா சார்பட்டா பரம்பரை, இடியாப்ப பரம்பரையா 1v1 போட்டிருந்த ஏடிஎம்கே டிஎம்கேல இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னு தெரியல. 14 டிஎம்கே மினிஸ்டரோட தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறார். வாட் குக்கிங் மிஸ்டர் இபிஎஸ். இன்னும் பிஜேபில இருந்து வேட்பாளர் லிஸ்ட் வரவே இல்லை. அதுக்குள்ள அக்கா தமிழிசை இபிஎஸ் கூட மயிலாப்பூர் தொகுதியில பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க. இதை பார்த்து நம்ம மீடியா சும்மா விடுமா? உடனே மைக்கை நீட்டி நீங்க தான் மயிலாப்பூர் கேண்டிடேட்டான்னு கேட்டாங்க. சேச்ச, அண்ணன் கூப்பிட்டாருன்னு துணைக்கு வந்துட்டு பாசமலை பொழிஞ்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, 27ஆம் தேதி தான் மஹாப்ஸ்ல ரெசார்ட்டை புக் பண்ணி 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிக்க போறாரு நம்ம தாவேக தலைவர் விஜய். ஆனா அதுக்குள்ள ராஜ்மோகனுக்கு என்ன அவசரமோ தெரியல. எக்மோர்ல நான் தான் நிக்கிறேன், காலையில பிரேக்பாஸ்ட் உங்க வீட்டுல, லஞ்ச் உங்க வீட்டுலன்னு மெனு போட்டுன்னு இருக்கிறாரு. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்.